அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இந்த விசுவாவசு வருடம் 2025 குரு பெயர்ச்சி நடைபெற உள்ளது. இந்த பதிவில் குரு பெயர்ச்சி எப்பொழுது நடைபெற உள்ளது, இந்த குரு பெயர்ச்சியினால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களிலேயே முழு சுப கிரகமாக விளங்குபவர் குரு பகவான். வளமான வாழ்வை அருளும் குரு பகவான் இந்த ஆண்டு ரிஷப ராசியிலிருந்து வெளியேறி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையப் போகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 11/5/2025 அன்று குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11/5/2025 அன்று பகல் 1:24 மணிக்கு மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 14/5/2025 அன்று குரு பெயர்ச்சி நிகழ்கிறது. குரு பகவான் தன் பார்வை பலத்தால் மக்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்குவார். குறிப்பாக இடப்பெயர்ச்சியின் போது பார்வை பலத்தால் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்த்து புனிதப்படுத்துவார். குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷ நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. குரு பெயர்ச்சியினால் 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள். மேஷ ராசி. குருவின் அருளால் அதிர்ஷ்டத்திற்கு குறைவிருக்காது. பயணங்களும் அதன் மூலம் கிடைக்கும் லாபங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் பெறலாம். வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. ரிஷப ராசி. குரு பகவான் வாழ்க்கையில் வெற்றிகளை அள்ளி கொடுப்பார். ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் திட்டமிட்டபடி வெற்றி பெறும். எனினும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிதுன ராசி. குரு பெயர்ச்சி வாழ்க்கையில் சந்தித்து வந்த தடைகளை நீக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் சட்டென முடிந்த நிம்மதியை கொடுக்கும். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். கடக ராசி. குரு பகவான் அருளால் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும். வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் வகையிலான நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய உறவுகள் வாழ்வில் இனிமையை சேர்க்கும். பணியிடத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். சிம்ம ராசி. மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு சிம்ம ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார். கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் காரணமாக வாழ்க்கை நிலை உயரும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். கன்னி ராசி. குரு பகவான் அருளால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். எதையும் ஈடுபாட்டுடன் செய்து அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். இலக்குகளை அடைவது எளிதாக இருக்கும். திட்டமிட்டபடி பணிகள் அனைத்தும் நிறைவேறும். துலாம் ராசி. உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். நிதி நிலைமை முன்னேறும். நிதி ஆதாயத்திற்காக வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். விருச்சிக ராசி. குரு பகவான் அருளால் வீடு, மனை போன்ற அசையா சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு உள்ளது. சுப செலவுகள் அதிகரிக்கும். வாய்ப்பு வசதிகள் கைகூடும். குழந்தைகள் தரப்பிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்திற்கு பஞ்சம் இருக்காது. தனுசு ராசி. வாழ்க்கையில் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் விலகி நல்ல தொடக்கம் ஏற்பட குரு பகவான் அருள் புரிவார். ஆன்மீகத்தில் மனது ஈடுபடும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை பிறக்கும். மகர ராசி. குரு பகவான் அருளால் உறவுகள் இனிமையாக இருக்கும். உடல் நல பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நிதிநிலை சிறப்பாக இருக்கும். மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்து சந்தோஷமாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டத்திற்கும் குறைவிருக்காது. கும்பராசி. குரு பெயர்ச்சி காரணமாக வேலையில் தொழிலின் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆடம்பரத்திற்காக செலவழிப்பீர்கள். புதிய திட்டங்களில் முதலீடு செய்வதால் நல்ல லாபம் பெறலாம். பொருளாதார நிலை உயரும். மீனராசி. வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
திட்டமிட்டபடி பணிகளை நிறைவேற்றி அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். மேலதிகாரிகள் உங்கள் திறனை பாராட்டுவார்கள். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும். இந்த பதிவின் மூலம் வருகின்ற குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதம் 11ஆம் தேதியும், திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதியும் நடைபெற உள்ளது என்பதை பற்றியும், இந்த குரு பெயர்ச்சியினால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றியும் அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு 12 ராசிக்காரர்களுக்கும் பயன்படும் விதத்தில் இருப்பதால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதை பார்த்து பயன்பெறலாமே. வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.